அவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்பதை கவனிங்க. ரோமர் 15:13 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சகலவிதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவர் நம்பிக்கையின் தேவன், காட் ஆஃப் ஹோப். நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நம்புறீங்க, கர்த்தர் எனக்கு நம்பிக்கையா இருக்காரு, பார்த்து கொள்ளுவாருன்னு. அவர் நம்முடைய நம்பிக்கையின் தேவன். பாருங்க, 1945 இங்க அணுகுண்டு போடப்பட்டு ஒரு பெரிய சேதம் உண்டாயிற்று. இனிமே அவ்வளவுதான், இந்த மக்கள் எழும்ப முடியாது, பட்டணம் முடிந்ததுன்னு நினைச்சாங்க. ஜப்பான் தேசமே அவ்வளவுதான் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு, 2 அணுகுண்டு போடப்பட்டதுனால பெரிய பாதிப்பு. ஆனா இந்த மக்கள் நம்பிக்கை விட்டு விடல. அவங்க நம்பிக்கையோடு கூட மறுபடியும்